90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவ் நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நம்மோடு நேயர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல். வணக்கம். என் பெயர் ஓடைக்கட்டூர் ராமசாமி. நான் திருவையிலிருந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக கேட்டு வருகிறேன். 40 ஆண்டுகளாக நான் வானொலி நேயராக இருந்து வருகிறேன். கொங்கு வானொலி கடந்த 15 ஆண்டுகளாக கேட்டு வருகிறேன்.
நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. சமீபத்தில் தென்னை வளர்ப்பு பற்றி, தென்னை உற்பத்தியை எவ்வாறு செய்வது என்பது பற்றியும் அவள் போன்றதை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் கூறினார். தென்னை மரங்களை பராமரிப்பது எப்படி என கூறினார். தென்னையை எப்படி சாகுபடி செய்ய வேண்டும் என்பதையும் கூறினார். தென்னையின் பிறப்பிடம் என்பது பிலிப்பைன்ஸ் என்று கூறினார். தென்னை உற்பத்தியானது கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழகம்தான் இரண்டாவதாக உள்ளது. அதுவும் குறிப்பாக ஈரோடு, கோயம்புத்தூர் அதிக அளவில் தென்னை மரம் பயிரிடப்படுகிறது. தென்னை மரத்தில் ஊடுபயிராக வாழை, சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை ஆகியவை ஊடுபயிராக பயிரிடலாம் என கூறினார். தென்னைக்கு எந்தெந்த உரங்கள் போட வேண்டும் என சிறப்பாக கூறினார். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓரைக்கட்டூர் ராமசாமி. பெருந்துறை கொங்கு வானொலி நிலையம் பண்பலை ஒளிபரப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு தொழுநோய் பற்றிய ஒரு செய்தி, அந்த பேட்டி கண்டதை நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயமா பட்டதுங்கிறனால நான் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னுடைய பெயர் திருவள்ளுவர். நான் ஒரு பணி நிறைவு பெற்ற தமிழாசிரியர். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தொழுநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் அச்சம் எதனால் ஏற்படுது, பயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பானது. அந்த தொழுநோயாளிகளை பார்த்தாவே நமக்கு அருவருப்பு ஏற்படுகிறது அப்படின்னு எல்லாம் கண்ணிலையும் நம்ம பார்க்குறோம். நமக்கு அது மாதிரி மனதளவில் ஒரு வெறுப்பு தான் ஏற்படுது. என்ன காரணம்னா அந்த நோயினுடைய பாதிப்பின் கொடுமை. அப்போ அந்த பாதிப்பின் கொடுமையை அவங்க மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, நாம் அனுபவிக்கிறோங்கிறத நம்ம விளக்கமாக சொல்லும்போது அதை சொன்னாங்க. இல்லை தெரிஞ்சுக்கிட்டது சில முக்கியமான விஷயங்கள் மேலிருந்த வாரியை நான் தெரிஞ்சிருந்தாலும் கூட பல அரிய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக இது பரம்பரை நோய் அல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான செய்தியைத்தான். இதுவரைக்கும் என்ன நினைச்சோம்னா ஒரு தொழுநோய்னா ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே வரும், அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வரும், தாத்தாவிலேருந்து பையன், பையன்லேருந்து பேரனுக்கெல்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் இல்லை, இது ஒரு பரம்பரை நோய் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது குணப்படுத்தக்கூடியதல்ல, கடைசி வரைக்கும் தொழுநோயிலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னலாம் ஆரம்பத்தில் நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சொன்ன இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற போது இது குணப்படுத்தக்கூடியதுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அரசாங்கம் ஆண்டுதோறும் அதற்குன்னு மிகப்பெரிய தொகை ஒதுக்கி தொழுநோய்க்குன்னு சொல்லி அதற்குரிய துறையினை உண்டாக்கி அந்த துறையினுடைய அலுவலர்கள் மூலமாக, மருத்துவர்கள் மூலமாக, களப்பணியாளர்கள் மூலமாக நிறைய செய்கிறாங்கங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் நோயினாவே ஆரம்ப காலத்திலேயே நம்ம பார்த்துக்கிறது குணப்படுத்தக்கூடியது, எளிமையானது அப்படிங்கிறதுக்கு இந்த தொழுநோய் ஒரு காரணம். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்முடைய அலட்சியத்தினால இன்னும் சொன்னா அது ஒரு சாபக்கேடு, அது அப்படித்தான் பண்ண முடியும் அறியாமை காரணமாக நினைச்சதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இப்படி இருக்குதுங்க இந்த இடத்துல, அதாவது உணர்ச்சியற்ற தோல் பகுதியில் உணர்ச்சியற்ற ஒரு பகுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது தொழுநோயினுடைய அடையாளம் அப்படிங்கறத அவங்க சொல்லும்போது சொன்னாங்க. அப்ப உணர்ச்சியற்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தோல் சாதாரணமா கிள்ளுனாவோ அல்லது ஏதோ குத்துனாவோ வலிக்கணும். அந்த இடத்துல உணர்ச்சி இல்லைனாவே இது அதற்குரிய காரணம் அப்படிங்கறத தெளிவாக சொன்னாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது உடனடியே அதுக்குன்னு இருக்கக்கூடிய மருத்துவ பிரிவில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் மருந்து கொடுக்குறாங்கிற செய்தியை சொன்னாங்க. அதுலேயே அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க, இது கூட்டு மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2-3 மருந்துகளுடைய கலவையாக கொடுத்து நம்ம உள்ள அதை சாப்பிட சொல்றாங்க, தடவுறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கிருமிகளை முழுதும் ஒழிப்பதற்கு இந்த கூட்டு மருந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல பார்த்தா தொழுநோய்க்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் கிடையாது, இந்த இடத்துல தான் கிடையாது, எங்க வேணாலும் வருது, அது எப்படி வேணாலும் வளருது. சில பேர் பார்த்தீங்கன்னா விரலினுடைய நுனியில, கால் விரல் நுனியில, கையினுடைய நுனியில, கழுத்து பகுதி, காது பகுதி அப்படியெல்லாம் வருது. அப்படி வரக்கூடிய பகுதியை நம்ம கவனிக்காத விட்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா அது அப்படியே முத்தி போய் அந்த பகுதி அப்படியே லேசா அழுக ஆரம்பிச்சிருது. அப்படி அழுக ஆரம்பிக்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் உணர்ச்சியற்ற ஒரு பகுதி அழுக ஆரம்பிச்சிருது. அதைத்தான் நம்ம அருவருப்பை தருகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை,
நீங்க உடனடியாக குணப்படுத்துறதுங்கிறது நல்ல விஷயத்தை சொன்னாங்க. அப்புறம் எல்லாமே நோய்களுக்குரிய அடிப்படை நமக்கு எல்லா மருத்துவர்களும் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, உடலினுடைய கோளாறு எதுவா இருந்தாலும் அதுக்கு அடிப்படை போதிய அளவு நமக்கு சக்தி இல்லை, உடம்புல உணவு சரியான உணவு எடுத்துக்கிறது இல்லை. அதைத்தான் என்ன சொல்றாங்க, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். அப்ப நோய் வருவது எளிது, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணு, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதுக்காக பசிக்காகவும் சாப்பிட்றோம், அடுத்து ருசிக்காக சாப்பிட்றோம். ஆனா தேர்ந்தெடுத்து நம்முடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு தெம்புக்காக சக்திக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா இல்லை. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல தங்கும் போது இதெல்லாம் நம்மால குணப்படுத்த முடிகிறது. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லும்போது சொன்னார், நல்ல அருமையான செய்தியை சொன்னாங்க. வெள்ளை ரத்த அணுக்கள்ங்கிறது உடம்புல அதிகமா வேணும். அப்ப அது எதன் மூலமா கிடைக்குதுன்னா, சத்தான உணவு மூலமா கிடைக்குது. அப்ப வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகமா இருக்கிற போது எந்த நோய் வருவதை தடுக்குது. அது குறைவா இருக்கிற போது எந்த நோய் சீக்கிரம் வந்துடுது, வந்த நோய் போறதில்லை. அந்த முறையில சத்தான உணவு சாப்பிடணும், கூட்டு மருந்து எடுத்துக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மனம் அவங்க உறுதியா நிக்கணும். இது குணப்படுத்தக்கூடியதுதான். இது கடவுளுடைய சாபக்கேடு, அது அப்படித்தான் அப்படிங்கறதெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு குணப்படுத்தக்கூடியது என்று ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தா இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கறத மிக தெளிவா சொன்னாங்க. அதனால ஒரு அறியாமை காரணமாக நம்ம கண்டது கிடையாது நினைச்சு மனவேதனைப்பட்டு, உடல் வேதனை காரணமாக மனவேதனைப்பட்டு வருந்தி புலம்புவதை விட இந்த நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச செய்திய எனக்குள்ளது என்னன்னா, வாங்கின செய்தியை ஒரு 4 பேருக்காவது கொடுக்கணும். அந்த முறையில் பலருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நல்ல பதிவு இந்த வானொலி நிலையத்தின் மூலமாக, பண்பலை மூலமாக, பெருந்துறை கொங்கு வானொலி நிலையம் பண்பலை மூலமாக கொடுத்தாங்க. அதற்கு எங்க அனைவருடைய சார்பிலும், நேயர் என்ற முறையிலும், பொதுமக்களுடைய சார்பிலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். பேர் சுப்பிரமணி, வயசு 65, சென்னிமலை புதூர். கொங்கு யாசமில் சளியை பற்றி ஒளிபரப்புனாங்க. சளியினுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குங்கிற எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக ஈரோடு ஏச்சில் என்னென்ன வசதிகள் இருக்குது, சளி வந்துச்சுன்னா டிபியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சாயங்காலம் நேரம் காய்ச்சல் வந்துச்சுன்னா செக் பண்ணிக்கணும். பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. வணக்கம் நேயர்களே, எனது பெயர் KS பெரியசாமி, வயது 64, ஊர் கொம்மக்கோவில். நான் கொங்கு எப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வந்திருக்கிற அனுபவ ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. இது முதியோர்களுக்கான ப்ராஜெக்ட். நிகழ்ச்சி நல்லா இருக்கு. சளி தொந்தரவு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற கேன்சரு, கலை பண்பாட்டு துறையில நம்ம மறந்து வரக்கூடிய கும்மிப்பாட்டு, முருகன் பாட்டு, தென்னைமர விவசாயத்தை பத்தி நிறைய நிகழ்ச்சிகள்ல ஒளிபரப்புனாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக என்னுடைய வாழ்க்கை. வணக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில விவசாயத்தை பற்றி நல்லா சொன்னாங்க. குறிப்பாக தென்னை மரத்தை பற்றி சொன்னாங்க. தென்னை வளர்ப்பு, தென்னை சாகுபடி எப்படி வைக்கணும், தென்னை மரம் எத்தனை வருஷத்தில் சாகுபடி வருது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக சொன்னாங்க. தென்னையில் நாட்டு ரகம், ஹைபிரிட் ரகம், இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. சொட்டு நீர் பாசனம் போடுறது சிறந்தது. இது தண்ணி மிச்சப்படுத்துது. கரெக்டாக எல்லா மரத்துக்கும் ஒரே மாதிரியான நீர் செல்லுது. தென்னை சாகுபடிக்காக வேளாண் துறையில் மானியம் எல்லாம் வழங்குறாங்க. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. தென்னை மரம் எத்தனை வருஷத்துல காய்க்கு வரும், எவ்வளவு காய் பிடிக்கும், மருந்தெல்லாம் எந்த மாதிரி அடிக்கணும், தென்னை மட்டை, தென்னம்பாலை உபயோகப்படுத்திக்கலாம். தென்னை மரத்துக்கு வண்டு உலகாத வகையில் பராமரிக்கிறது எப்படிங்கிறது சொல்லி தந்தாங்க. தோட்டக்கலை சார்பாக நமக்கு எந்த மாதிரி தென்னை மரத்துக்கெல்லாம் சாகுபடி பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு வெள்ளோட்டில் இடம் இருக்கு. நம்ம எப்பவுமே கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, தென்னை மரம் 110 வயசு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஹைபிரிட் 40 வருஷம் வரைக்கும் இருக்குதுங்கிறாங்க. ஹைபிரிட் சீக்கிரமா காய்க்கு வந்துடும். நாட்டு ரகம் 6 வருஷம் ஆகும். தென்னை மரத்துக்கு எப்படி குப்பை போடுறது, உரம் வைக்கிறது, பாத்தியை எப்படி கட்டுறது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. எனது பெயர் குழந்தசாமி, எனது வயது 63, கேட்டு வயசு. நன்றி, வணக்கம். என் பேர் லோகநாதன், பேசுறீங்க. உங்க கொங்கு எப்பம்ல தொழுநோய் நிகழ்ச்சி, தொழுநோய் ஏன் ஏற்படுது, அதனால மக்கள் நோயாளி படுற துன்பங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க ஐயா. இதுக்கு எங்கெங்க சிகிச்சை கிடைக்குது,
அதுக்கான உதவி அரசாங்கம் என்னென்ன உதவி பண்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால கொங்கு சமுதாய வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. கொங்கு பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்ட தொழுநோய் அலுவலர் மருத்துவர் ரமாமணி அவர்கள் நமது கொங்கு பண்பலை சமுதாய வானொலியில் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்த ஒரு பேட்டியை கேட்டேன். அந்த பேட்டியில் தொழுநோய் என்றால் என்ன, அதை எவ்வாறு நாம் தடுக்க முடியும், அதற்குரிய மருந்துகளை எப்படி நாம் உட்கொள்வது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அவர் வழங்கினார். தொழுநோய் என்பது சமீப காலமாக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அந்த தொழுநோயை பற்றியும் அதை நாம் எவ்வாறு அதிலிருந்து பாதுகாக்கலாம், அதற்கு எந்த மாதிரியான மருந்துகளை உட்கொள்ளலாம் போன்ற பல தகவல்களை அவர் வழங்கினார். நான் இந்திய ரெட் கிராஸ் சங்கத்தினுடைய பெருந்துறை துணை மாவட்டங்களினுடைய சேர்மனாகவும் இருக்கிறேன். பல்வேறு பொது அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்திலே மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நல்ல பணியை நமது கொங்கு பண்பலை சமுதாய வானொலி செய்து வருகின்றது. இதற்கு நமது மருத்துவர் அவர்களும் பல்வேறு சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். இனி வருகின்ற காலத்திலே இந்த தொழுநோய் ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை இந்திய செஞ்சிலுவை சங்கம் மூலமாக இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய கொங்கு பண்பலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கு நான் சார்ந்திருக்கின்ற இந்திய ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பிலும் பெருந்துறை நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது பல நேயர்களுக்கு சென்று அவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு சென்றடையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. வரும் காலத்தில் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது கொங்கு பண்பலை சமுதாய வானொலி வழங்க வேண்டும். நேயர்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் மூர்த்திங்க, ஏமேட்டுப்பாளையம். கொங்கு எப்பமில் தென்மரம் எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது காய் வாங்கிட்டு வந்து முளைக்கு போட்டு அதை வந்து எடுத்து வச்சு 6 மாதம் கழிச்சு எடுத்து வச்சு அதில் உரமெல்லாம் போட்டு அப்படி தண்ணி விடணும், 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணும், இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இடையிலே மரத்துக்கு மரம் 25 அடி விட்டு பண்ணான்னு சொன்னாங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரம் போட்டு வச்சோம்னா அது குலைக்கு 20 காய் 25 காய் வருங்க. அது 2 மாதத்துக்கு ஒருக்க வெட்டலாம். ஹைப்ரிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் இருந்தால் 25 வருஷம் வரைக்கும் வரும்பாங்க. நாட்டு காய்ங்கிற ஒரு 45-50 வருஷம் வரைக்கும் வருங்க. அது காய் பழம் கொடுக்க நம்மளுக்கு. விவசாயத்தில் கூலி வேலை ஏறிச்சுனால தினமரம் தான் ஏதோ உயிர் கொடுத்துட்டு இருக்குது. மட்டையை எடுத்துக்கிறாங்க, அது நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க. இந்த விஷயம் சிறப்பாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது கொங்கு சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவ நிகழ்ச்சியினுடைய
கருத்துக்களை நேயர்கள் இதுவரை வழங்கிய தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல்.